சூப்பராக செம்மையாக பளீர்னு கதிரவன் வெளியில் வராரு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த பொங்கலுக்கு நல்லபடியாக தை பிறந்தால் வழி பிறக்குமோ எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கட்டும், சந்தோஷமாக இருக்கணும். சரி வாங்க வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸில் இந்த பொங்கலுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அப்புறம் 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சு லேடிஸ் கோலை விட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் காலையில் கதிரவனுக்கு வரும்போது ஃபினிஷிங் ஆகியிருக்கும். சூப்பராக கோலம் விட்டு பானை விட்டு கரும்புகள் வச்சு கலரிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா தை பிறந்தாவே இதுதான் ஒரு மகத்துவம். இந்த பொங்கல் திருநாளில் தான் வீட்டுகளெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா லேடிஸ்னால் இதே மாதிரி கலரிங் அடித்து வீட்டு வாசல் முன்னாடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள் கோலங்கள் நடுவில் பாருங்கள் மாட்டு சாணத்தை பசுமாட்டு சாணத்தை வச்சுட்டு பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூசணிப்பூ வேப்பந்தலை வச்சுருப்பாங்க. இது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. சரி அப்படியே கண்ணே வீடியோ பார்த்துருவாங்க. எவ்வளோ சூப்பராக கலர் பாருங்கள். ஒரு 3 4 5 கலர் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. அப்படியே சூப்பராக இந்த பொங்கல் திருநாளில் அவங்கவுங்க சொந்த ஒரு வில்லேஜில் வளர்ந்துருப்பாங்க. அப்புறம் வேலைக்காக சிட்டியில் போய் வாழ்ந்துட்டு ஃபேமிலியோடு இருப்பாங்க. இந்த பொங்கல் திருநாளில் இந்த மாதிரி அவங்கவுங்க கிராமங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி வயல்வெளியில் விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் இது பண்ணி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பாங்க. அவர் வீடியோஸாக அப்படியே நானும் இதை அனுபவிச்சிருக்கேன். அது வீடியோஸாக எடுத்து போடுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு வர முடியாது, ஃபாரினில் போயிருக்கலாம், சில பேர் சிட்டிலே இருந்துட்டு வர முடியாத சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சந்தோஷம், ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் இருக்கும். அதனால தான் ஒரு வீடியோஸாக அப்படியே ஒரு வீடியோஸை போகிறேன், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? செவலையன் எப்படி கம்பீரமாக இருக்கான் பாவுக்கு படுத்துருக்கான் பாருங்க. செவத்தவன் நிற்கிறான் பாருங்க, நல்லா விரச்சிக்கிட்டு நிற்கிறான் செவத்தவன். இறைக்கிறான். குட்டி ஆடும் படுத்திருக்கு. எல்லோருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்படியே சூப்பராக மைல்டாக சூரியன் அடிக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி மாட்டுப்பொங்கலுங்க. இந்த ஆடு மாடுகள்லாம் குளிப்பாட்டி இன்றைக்கி ஆடு மாடுகளுக்கு தான் இன்றைக்கி விசேஷம். உழவனின் நண்பன் ஆடு மாடுங்க தான். அது இன்றைக்கி தெய்வமாக கும்பிடுவாங்க. அதுக்குன்னு பொங்கல் ஸ்பெஷலாக வச்சு இன்றைக்கி நைட்டு ஈவினிங் டைமில் இதுக்கு பொங்கல் வச்சு ஊட்டி விடுவாங்க. இன்றைக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் திருநாள் இந்த உழவனுங்களுக்கும் சரி விவசாயிகளுக்கு
சிறந்த நண்பன் ஆடு மாடுகள் தான். சரி, ஓகே, அப்படியே கண்டிப்பாக வீடியோ பார்த்துருவாங்க. இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷல் வீடியோஸாக பாருங்கள். இன்னும் மாடுங்கள்லாம் குளிப்பாட்டில் பாருங்கள், எவ்வளோ குட்டிஸ் அழகாக அமுல் பேபி மாதிரி இருக்காரு பாருங்க. ஹாய் சொல்லுங்கள். அடுத்தது கட்டப்பா, ஏதோ ஒரு இது மாதிரி இது மாடு, ஜல்லிக்கட்டு மாடு. நம்மளை பார்த்தோன்னே கொஞ்சம் விரைக்கிறான். இங்கே ஒருத்தன் இருக்கான் 50. அடுத்து இங்கே சிங்கம், என் பேர். எப்படி ஒரு புது ஆளுங்களை பார்த்துக்கிட்டா அப்படி தான் வரைக்கும். ஹாய் சொல்லு. மாட்டு பொங்கலுக்கு இது குளிப்பாட்ட போகிறாரு மாட்டை ஓட்டிகிட்டு. எங்கே தம்பி போகிறீங்க? மாடு குளிப்பாட்ட போகிறீங்களா? மாட்டு பொங்கலுக்கு பரவாயில்ல, பொறுப்பாக இருக்கிய. பரவாயில்ல, புள்ள பொறுப்பாக இருக்குது. போய் குளிப்பாட்டிடுவாங்க. மாடு குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாட்டு பொங்கலுக்கு மாடு இறக்கியிருக்காரு. அப்படியே 1 by 1 இது மாதிரி இந்த குளங்களில் வந்து குளிப்பாட்டிட்டு இன்றைக்கி வந்து போட்டு மாட்டுகளுக்கு போன வண்ணம் திட்டு பொட்டு வச்சு இன்றைக்கி மாட்டுகளுக்கு சாமி கும்பிடுவாங்க. மாட்டு பொங்கல் நீச்சல் விடுறாரு, நீச்சல் அடிக்கு. பாருங்க, மாட்டெல்லாம் குளிப்பாட்டியாச்சு, பொட்டு வச்சாச்சு, அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மாட்டு பொங்கலுக்கு இதுக்கு தான் ஒரு பிறந்த நாள் மாதிரி குளிப்பாட்டி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுவோம். இவனுக்கு பொட்டு வச்சு சூப்பராக இருக்கவங்க, மங்களகரமாக இருக்கான் பாருங்கள், லட்சணமாக இருக்கான் பாருங்க. இங்கே என் தங்க குட்டி, செல்ல குட்டி, ஓமாடா வச்சலாம். இப்போ என்ன பேர் வச்சிருக்க? என்னது? சுல்தானா? சிறுத்தானா? அடுத்து வாங்க, கெடை கருப்பேன் கெடை பாருங்க. அடுத்து இங்கே ஒரு ஆடு, இதையும் குளிப்பாட்டியாச்சு. வா வா. ஓகே, இவனையும் குளிப்பாட்டியாச்சு. அது குட்டி அதோட குட்டியும் குளிப்பாட்டியிருக்கோம். அதோட சின்ன குட்டி வேறு ஓடுறான். ஓடி 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 இப்படி 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 ஓடுறான். கோழிங்கெல்லாம் இந்த பாருங்கள், இதுதான் கொட்டாயின்னு சொல்லுவாங்க. நல்லா தண்ணி தெளித்து கூட்டி நீட்டாக வச்சுருக்கோம். நைட்டு வந்து இங்கே தான் சாமி கும்பிட்டுட்டு மாடுங்கள்லாம் கட்டிட்டு இங்கே தான் இனிப்பு பொங்கலும் வெண்பொங்கலும் ஊட்டுவோம். நைட்டு டைம்லாம் 7-7:30 போல் ஊட்டுவோம். முடிஞ்சால் நான் காமிக்கிறேன், ஏன்னா இருட்டாக இருக்குன்னா தெரியுதா என்ன. அப்படியே கண்டிப்பாக வீடியோ பார்த்துருவாங்க. பாருங்கள், மாடுங்களா நல்லா குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி போகிறாங்க பாருங்கள். பாருங்கள், வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த பையன் மூஞ்ச மறைக்கிறான். கொண்டாட்டத்தை பாருங்க, மூஞ்சில கலர் பொடி அமைக்கிட்டு எப்படி விளையாடுறாங்க பாருங்க. இங்கே மூஞ்சி ஹாய் சொல்ல. சாமி கும்பிட இலை போட்டாச்சு. வெண்பொங்கலும் ஸ்வீட் பொங்கலும் கூட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ மாடுகளுக்கு வந்து ஃபேனில் ஆற போட்டிருக்காங்க பொங்கலை. இப்போ வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்ம மாடுங்களுக்கு ஊட்டுவாங்க. பாருங்க, குட்டீஸ்னால் நல்லா ஒரு சுற்றி வச்சுட்டு போவாங்க. சாமி கும்பிட்டு போகிற நேரத்தில் மாடுங்களுக்கு ஃபுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிடலாம் ரெடி பண்ணிட்டோம். அது வந்து சாமி கும்பிட்ற நேரத்தில் இந்த மாதிரி கதையை கட்டிக்கிட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்.
சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி சிறு பிள்ளையில் விளாண்டுருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இங்கிலீஷ் அப்படியே தண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. செம்மையாக இருக்குது. Okay, bye.